ஹாய் வியூவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, எப்படி வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 சோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யாஹூ ஃபினான்ஸ், அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வீபுல். இதில் யாஹூ ஃபினான்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுக்கு yahoo.comனு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து அவங்க finance.yahoo.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்துக்கலாம். அவங்கன்றது நம்ம எந்த கம்பெனி நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் வியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ சஃபிஸ்டிகேட்டட் பிளாட்ஃபார்ம் வேர் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். லைக் இட்ஸ் அ பெய்ட் வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேட்டா காமிக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு பெய்ட் வெர்ஷனில் உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா வீபுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வர்சஸ் ஃபினான்ஷியல் டேட்டா காமிக்கிற பிளாட்ஃபார்மும் கூட. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு லிமிட்டட் டேட்டா கிடைக்கும், அண்ட் பெய்ட் வெர்ஷனில் உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு யாஹூ ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடிங் வியூவில் எப்படி உங்களுக்கு நான் ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறத நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பேஜ் பார்த்தீங்கன்னா யாஹூ ஃபினான்ஸ். அதில் வந்து மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நான் ஆட் பண்ண ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்லா ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டெஸ்லா கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மை வியூ அப்படின்னு சொல்லி நானாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற 4 காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப், டோட்டல் ரெவென்யூ, நெட் இன்கம் அண்ட் பிஇ ரேஷியோ. இது 3 தான் வந்து ஒரு பேசிக்கான கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு மேஜர் இண்டிகேட்டர். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஃபினான்ஷியல்ஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் குவார்டர்லி ஃபினான்ஷியல்ஸும் பார்த்துக்கலாம் அண்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ ஆனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2021 எண்டில் டெஸ்லா ஹேஸ் earned $53 billion அண்ட் 2022 எண்டில் பார்த்தீங்கன்னா $81 billion earn பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 4 வருஷத்துக்கான டேட்டா கிடைக்கும். இதே நீங்கள் பெய்ட் வெர்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெய்ட் வெர்ஷனில் 10 இயர்ஸ்க்கான டேட்டா கிடைக்கும். பட் 10 இயர்ஸ்லாம் வேணுமா அப்படின்றது ஒரு சீனியர் அனலிஸ்ட் ஆர் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் ரெவென்யூ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிட்டா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நெட் இன்கம் ஃபார் கண்டினியூட் டைல்யூஷன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். யாஹூ ஃபினான்ஸில் என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அவங்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசெட்ஸ் போட்டிருப்பாங்க அதில். ஸோ டோட்டல் அசெட்ஸ் வந்து 2021 2024 வரைக்கும் எவ்வளோ அசெட்ஸ் இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லைபிலிட்டி பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்றத வந்து இதில் வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த வே டு see it. நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூக்கு போகலாம். ட்ரேடிங் வியூவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நான் உங்களுக்கு 2 பிளாட்ஃபார்மும் காமிச்சிடறேன் அண்ட் வீபுல்லும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸின்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவேன். ட்ரேடிங் வியூவில் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ட்ரேடிங் வியூ வெப்சைட் போகிறேன். ஸோ இட்ஸ் tradingview.com. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸும் காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து சார்ட்ஸும் வச்சுக்கலாம் அண்ட் ஃபினான்ஷியல்ஸும் பார்க்கலாம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மோர் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் யூ வில் see the statements. ஸோ நான் முன்னமே காமிச்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரெவென்யூ க்ரோத் இருக்கும். நான் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெவென்யூ வந்து 2006 இருந்து உங்களுக்கு 2004 வரைக்கும் காட்டுது. ஸோ 2006 பார்த்தீங்கன்னா 0, தென் 2010 they had made $116 million and all the way இப்போ வருஷத்துக்கு they are making about $97 billion in yearly revenue. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா you are seeing the net income. ஸோ நெட் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ இஸ் சம்திங் லைக் த ஓவரால் சேல்ஸ். அதில் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஒரு காரை பண்ணுறதுக்கான காஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் போயிட்டு அதுக்கான நிறைய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கடைசியில் கையில் நிற்கிறது தான் வந்து உங்களுக்கு நெட் இன்கம். ஸோ 2024 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $97 billion ரெவென்யூ பண்ணிட்டு அதில் நெட் இன்கம்மாக அவங்களுக்கு வந்து $7 billion இருந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போகணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிஇ ரேஷியோ இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்றது ஒரு பெரிய டாபிக். நான் அதை வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் செப்பரேட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஏன் அதை பார்க்குறோம், அண்ட் அது ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பிஇ ரேஷியோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.12 இருந்திருக்கு 2020. ஸோ மறுபடியும் நம்ம ஆனுவலில் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE ratio has been 1.11 in 2020 அண்ட் கிராஜுவலி கொஞ்சம் கம்மியாயிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது ஏன் கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் நம்ம பிஇயோட டீட்டெயில் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அண்ட் பிஇ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா திஸ் கிவ்ஸ் யூ ஃபியூச்சர் ப்ரெடிக்டபிலிட்டி. ஸோ ஃபியூச்சர் ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ த எஸ்டிமேட் ஃபார் 2024 வாஸ் $2.45 per share and they have made 2.42. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025, 2026, 27 and 28க்கு இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இந்த டூல் காட்டும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்னிங்ஸும் அதே தான். ஸோ இப்போ வந்து அவங்க $99 billion ஏர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் $97 billion 2024 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ $95 billion 2025 பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பண்ணுவாங்கன்றது எண்ட் ஆஃப் 2025 தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃபைனலி இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. லைக் ரெவென்யூ இருக்குது அண்ட் ஈவன் செக்டர் வைஸ் அவங்க வந்து எவ்வளோ பண்ணுறாங்கன்றதையும் உங்களுக்கு காட்டுவாங்க. அண்ட் ஜியாகிரபிக்கலி வைஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸா, அப்புறம் சைனா, நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து எந்தெந்த கண்ட்ரி வைஸ் அவங்க ரெவென்யூ வருதுன்றதும் ட்ரேடிங் வியூவில் பக்காவாக காட்டும். ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.34 trillion. ஸோ $1.34 trillion அதோட மார்க்கெட் கேப். அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து 126K, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 12 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அண்ட் சிஇஓட பேர் இருக்கும். அண்ட் பிஇ ரேஷியோ நான் சொல்கிறேன் இல்லைங்க, பிஇ ரேஷியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கம்பெனி. அண்ட் அதனால தான் வந்து அந்த பேசிக் அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிஇ ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் பார்க்கலாம். நம்ம பாலண்டியர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வால்மார்ட் பார்க்கலாம். ஸோ என்ன கம்பெனிஸ் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வீபுல்லும் நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். வீபுல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் அ டெஸ்க்டாப் ஆப். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெப் வெர்ஷன் இருக்காது இதுக்கு, பட் இது வந்து வெப் ஆப் இது. ஸோ இந்த இட்ஸ் அ டெஸ்க்டாப் ஆப். ஸோ இப்போ டெஸ்க்டாப் ஆப்பில் நம்ம மெட்டா இது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். மெட்டாவில் போயிட்டு யூசி ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் மெட்டாவோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து இங்கே காட்டுவாங்க. ஸோ மெட்டாவோட ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ ஓப்பன் மெட்டாஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஹியர். இங்கே லெஃப்ட் சைடில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். அண்ட் ஆனுவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின் 2020 2024 வரைக்கும் அவங்களோட டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $85 billion, $117.93 billion, $116.61 billion, அண்ட் ஆல் தி வே 2024 வந்து $164 billion. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் இன்கம் இங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், பட் நெட் இன்கம் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ $164 billion ரெவென்யூ பண்ணதில் they have made a net income of $62.36 billion, which is very very good. They are profitable, right? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வீபுல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கிவ் யூ அன் அனாலிசிஸ் டேப். ஸோ இந்த அனாலிசிஸ் டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் ரேஞ்ச் என்ன அண்ட் ஹையர் ரேஞ்ச் என்னன்றது சில ஃபார்முலாஸ் மூலிமா கால்குலேட் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா யாஹூ ஃபினான்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் பட் நாட் டூ குட் ஆஃபர் டேட்டா. TradingView is a free and paid version, very very good. And நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஸ்டாக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இட்ஸ் worth the investment, please go for it. And Webull is also a very good investment. So in 2026, as I said in my other shorts video, உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடைச்சது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அப்படின்னா நீங்கள் Webull யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட்
none of this is a financial advice, guys, but it's all for education purpose. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் do like, share and subscribe, and also leave a comment and I can do a video for that. Thank you.